ஒரு முறை பெண்ணை பார்த்துவிட்டு எல்லாம் முடிகின்ற நேரத்திலே சிறைக்கு போய்விட்டார். பெண் பார்த்தாங்கல்ல, அந்த பெண் எந்த ஊர் சார்? அதே ஊர் தான், விருதுநகர். அதே சமுதாயத்தை சார்ந்தவர். அதே விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு ஊர். கனகவேல் காமராஜ் அந்த ஊர் பேர் கூட சொன்னார் எனக்கு. பெண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்த நேரத்தில் இவர் சிறைக்கு போயிட்டதுனால பெண்ணு கொடுப்பவர்களுக்கு எப்பவுமே இங்கே கொஞ்சம் சிறை என்று வந்து விட்டாலே ஒரு தயக்கம் வரும் தான். இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இருங்க வந்துடுவாங்க பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்கல, வேற ஒருத்தர் திருமணம். அதன் பிறகு காமராஜர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார். தன் தாயார் கேட்கும்போது அவருடைய சொல்லுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது என்பதற்கு இருக்கட்டமா பார்த்துக்கலாம், செய்வோம், இருங்க, கொஞ்சம் இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு வயது கடந்து விட்டது. அப்போது இருக்கட்டுமா, வயசாயிடுச்சு, இருக்கட்டும், இப்போ போய் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன், முதலமைச்சர் வேலைக்கும் தடையா இருக்குன்னு சொன்னோம். அதை விட என்னன்னா, அவருக்கு அப்பவே அந்த காலத்திலே 15 கோடி ரூபாய் பணம் இருக்கு சுவிஸ் வங்கிலன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. யார் சொன்னா? எதிர்கட்சிகள் சொன்னாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்து திமுக சொன்னாங்க, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படி எல்லாம் பேசுவாங்க. இவங்க பங்களா சொன்னாங்க, 15 வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அவர் வாழ்ந்த அந்த திருமலைப்பள்ளி தெரு வீட்டை வச்சு ஏழை பங்காளன் வாழும் வீட்டை பாருங்கள், அது ஒரு மார்வடிக்கு சொந்தம், அது கூட உண்மையை தெரிஞ்சுக்காம ஏழை பங்காளன் வாழும் வீட்டை பாருங்கள் என்று படம் பிடித்து போஸ்டர் ஒட்டிய வரலாறு உண்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரசின் மூத்த தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க காங்கிரஸ்ல கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே பயணிச்சுட்டு வர்றீங்க. காமராஜர் அவர்கள் ஏன் சார் திருமணமே செஞ்சுக்கல, என்ன காரணம்? பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு எப்படியும் திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்பது அவருடைய தாயார் சிவகாமி அம்மையாருடைய மிகப்பெரிய ஆசை. ஒரு மகன் ஒரு மகள். நாகம்மை என்பவர் மகள், காமராஜர் மகன். 2 குழந்தைகள் சிவகாமி அம்மையாருக்கு. அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் வைரவன் எங்களோடு நெருக்கமாக இருப்பார். அவரோட சமையல்காரர் சமையல்காரர் உதவியாளர் போன்ற. அதை விட எனக்கு நண்பர் நாகம்மையாருடைய பேரன் கனகவேல் காமராஜ். கனகவேல் காமராஜ் யாருன்னா, நாகம்மையினுடைய பையனுடைய பையன். அவர் தான் காமராஜர் இறந்தபோது நீங்கள் அந்த இதில் போய் பாருங்கள், காமராஜ் இறுதி சடங்குன்னு போட்டிங்கன்னா கனகவேல் காமராஜ் தான் கொல்லி வைப்பார். தன் மகன் என்ற ஸ்தானத்தில் நின்று அவர் தான் இறுதி சடங்கு, சிதைக்கு தீ மூட்டியவர் அவர் தான். அவர் நிறைய விஷயங்கள் அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் அவரும் இன்னும் பல நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து காமராஜனுடைய நினைவு நாளுக்கும், காமராஜனுடைய பிறந்த நாள் நினைவு நாளிலே கனகவேல் காமராஜ் அவர்கள் பெரிய படையல் போடுவார். அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இன்னும் இருக்குது. கனகவேல் காமராஜர் என்னுடைய உயிர் நண்பர். அவர் என் மேலே அளவற்ற அன்பு கொண்டவர். அவருக்கு எம்பிபிஎஸ் படித்தவர், டாக்டர். அவர் அந்த சீட்டை அவருக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிப்பதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா. அதே போன்று அண்ணா நகரிலே ஒரு வீட்டு வசதி வாரியத்திலே இலவசமாகவே ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்ததும் ஜெயலலிதா அம்மையார். அந்த வீட்டுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். அந்த வீட்டில் போய் அவரோட அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு என் மீது அவர்கள் மனைவி அப்படி மேல் அன்பு காட்டக்கூடியவர். அந்த வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டபோது, தன்னுடைய பாட்டி சொன்னதாக, அதாவது நாகம்மை காமராஜனுடைய உடன் பிறந்த சகோதரி, ஆயா பல தடவை பார்த்தாங்கப்பா, அதாவது சிவகாமி அம்மையார். ஒரு முறை பெண்ணை பார்த்துவிட்டு எல்லாம் முடிகின்ற நேரத்திலே சுதந்திரத்திற்கு கிடைப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் நிச்சயதார்த்தம் செய்கின்ற நேரத்திலே இவர் சிறைக்கு போய்விட்டார். சுதந்திரம் கிடைக்கிற அந்த வருஷம், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த 47ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் கிடைச்சது, ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 முன்னால் நிச்சயதார்த்தம் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் இவர் சிறைக்கு போய்விட்டதனால் அந்த திருமணம் தடை செய்யப்பட்டு விட்டதாம்.
இதெல்லாம் கனகவேல் காமராஜ் மூலயமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம். அப்புறம் அவங்க அம்மையார் சிவகாமி அம்மையார் வந்து நிறைய முறை முயற்சி செய்தும் இருக்கட்டும்மா இருக்கட்டும், இந்த நாட்டு மக்கள் உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்பா, நமக்குன்னு பின்னால் எல்லாரும் இருக்கணும். சிவகாமிக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டே இல்லை, அவங்களுக்கு தான் குழந்தை இருக்குல்ல, அது என் குழந்தை. அதை விட அவர் சொன்ன மிகப்பெரிய வார்த்தையாக தன்னுடைய தாயார்கிட்ட சொன்னது, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என் குழந்தையாக நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாராம். அப்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு இடத்துல கேட்குறார், காமராஜர் தோற்று விட்டார் 67. பத்திரிகையாளர் போய் கேட்க, நீங்கள் செய்ததை சொல்லவில்லை, சொல்லியிருந்தால் வெற்றி வேண்டும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்ததை சொல்லி காட்ட முடியுமா? ஒரு தாய் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அதுதான் கடமை, அவளுடைய கடமை. படிப்பதற்கு உன்னை காலையிலே எழுப்பினேன், குளிப்பாட்டினேன், உணவு தயாரித்து கொடுத்தேன், உன் அப்பாவிடம் பணம் வாங்கி கொடுத்தேன், பீஸ் கட்டினேன் என்று சொல்லி காட்டினால் அது முறையா? ஒரு தாய் செய்வாளா? அந்த ஸ்தானத்தில் நான் இருந்திருக்கிறேன், சொல்லி காட்ட விரும்பவில்லை. அதுதான் பெருந்தலைவர் காமராஜர். இப்போ கல்யாணம் பண்ணிக்காம போனது காரணம் அந்த பெண் வீட்டார் சைடில் எடுத்தக்கூடிய முடிவு தான். பெண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்த நேரத்தில் இவர் சிறைக்கு போயிட்டதுனால அந்த சுதந்திரம் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட பெண்ணு கொடுப்பவர்களுக்கு எப்பவுமே இங்கே கொஞ்சம் சிறை என்று வந்து விட்டாலே ஒரு தயக்கம் வரும் தான். இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இருங்க வந்துடுவாங்க பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க, அவங்க கேட்கல, வேற ஒருத்தர் திருமணம். அதன் பிறகு காமராஜர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார். ஆனால் தன் தாயார் கேட்கும்போது அவருடைய சொல்லுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது என்பதற்கு, இருக்கட்டுமா பார்த்துக்கலாம், செய்வோம், இருங்க கொஞ்சம் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ஆனார், அதுக்கப்புறமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு வயது கடந்து விட்டது. அப்போது இருக்கட்டும்மா, வயசாகிடுச்சு, இருக்கட்டும், இப்போ போய் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், முதலமைச்சர் வேலைக்கும் தடையாக இருக்குன்னு சொன்னோம். அதை விட என்னன்னா, முதலமைச்சர் வேலைக்கு மனைவி வந்துவது குழந்தைகள் வருவது தடையாக இருக்கும் என்று சொன்னதை விட, தனுஷ்கோடி என்பவர் காமராஜருடைய நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு, சிவகாமி அம்மையாரை பார்க்க போகிறார். போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, நான் கடைசி காலம்பா இப்போ என் மகனோட வீட்டில் இருந்துக்கிறேன், அவனை தினம் பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வயதான காலத்தில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கூட இல்லை, மாதங்கள் கணக்கில் தான் இருப்போம் போல் தெரியுதுன்னு சொல்லும்போது திரு தனுஷ்கோடி வந்து காமராஜ் கிட்ட சொல்கிறாரு, என்ன காமராஜ், உங்கள் அம்மா வந்து இப்படி அழுகுறாங்க, உங்கள் அம்மாவை நீ வச்சுக்கணும். இந்த பாருங்க தனுஷ்கோடி, என் தாயாரை எனக்கு மட்டும் தினமும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லை என்று நினைக்கிறாயா? என்னை பெற்ற தாய் இல்லையா? என்னுடைய தந்தையார் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது இறந்து விட்டார், என் தாயார் தான் எங்களை காப்பாற்றினார், நாட்டு நட்டார், எல்லா விதமான வேலைகளையும் செய்து எங்களை, என்னையும் என் தங்கையும் காப்பாற்றியவர், அவரை என் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இல்லை என்று நினைக்கிறாயா? அவரை அழைத்து வந்து இங்கே வைத்து விட்டால் என் தாயாரை பார்ப்பதற்கு என் உறவினர்கள் வருவார்கள், இந்த போனிலிருந்து முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுகிறேன் என்று தவறாக போய்விடக்கூடாது என்ற பயம் எனக்கு இருக்கிறது. ஆகவே என்னுடைய தாயாரை இங்கே அழைத்து வருவதற்கு எனக்கு தயக்கம் இருக்கிறது. என் தாயார் செய்ய மாட்டார், என் தாயாரை பார்க்க வருபவர்கள் ஏதாவது தவறு இங்கிருந்து செய்து விட்டால் என்னை பாதித்துவிட. எப்படிப்பட்ட தலைவர்கள்! கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா கடவுளுக்கு நிகராக அவர்களை நாம் வைத்து பார்க்க வேண்டும். ஓகே சார், இப்போ அந்த பெண் பார்த்தாங்கல்ல, அந்த பெண் எந்த ஊர் சார்? அதே ஊர் தான், விருதுநகர். அதே சமுதாயத்தை சார்ந்தவர், அதே விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு ஊர். கனகவேல் காமராஜ் அந்த ஊர் பேர் கூட சொன்னார், எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. கனகவேல் காமராஜ் நானும் நகையும் சதையுமாக இருந்தோம். காமராஜர் அவர்களுக்கு காதல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அப்படி எனக்கு தெரியலங்க. அவரும் திரு கனகவேல் காமராஜ் கூட அதை என்கிட்ட சொல்லலை. நாகையம்மை அவருடைய தங்கை, அவருடைய வாரிசு தான் கனகவேல் காமராஜ். அவர் தான் கொல்லி வச்சாருன்னு சொல்கிறேன். நீங்கள் வலைதளத்தில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா காமராஜருடைய இறுதி சடங்குல அந்த சிதைக்கு தீ மூட்டுறவர் அவர் தான் கனகவேல் காமராஜ், நாகையம்மையுடைய வாரிசு. ஆகவே அவர்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் காமராஜரை பற்றி. அந்த டைமில் காமராஜர் அவர்கள் பற்றி பல கிசுகிசுக்கள் வரும்ல, ஏதாவது ஒரு விஷயம்? ஒரு உயர்ந்த தலைவர், மிகப்பெரிய தலைவர். எங்கள் சுவிஸ் வங்கியில் அவருக்கு அப்போவே அந்த காலத்திலே 15 கோடி ரூபா பணம் இருக்குது சுவிஸ் வங்கியிலன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. யார் சொன்னா? எதிர்கட்சிகள் சொன்னாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தது திமுக சொன்னாங்க. அதே நேரத்தில் அவர் வாழ்ந்த அந்த திருமலைப்பள்ளி தெரு வீட்டை வச்சு ஏழை பங்காளன் வாழும் வீட்டை பாருங்கள், அது வந்து ஒரு மார்வடிக்கு சொந்தம், அது கூட உண்மையை தெரிஞ்சுக்காம ஏழை பங்காளன் வாழும் வீட்டை பாருங்கள் என்று படம் பிடித்து போஸ்டர் ஒட்டிய வரலாறும் உண்டு.
ஒரு மனிதன் உயர உயர கிசுகிசுகள் வரதான் செய்யும். நடிகைகளோட ஒப்பிட்டு வந்தது இல்லை, நடிகைகளோட ஒப்பிட்டு வரல. அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படிலாம் பேசுவாங்க. இவங்க பங்களா சொன்னாங்க, 15 வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு அது மாதிரி எல்லாம் அவருக்கு அதுக்கான நேரம் கூட இருந்திருக்குமா என்று கனகவேல் காமராஜ், என் தந்தை மிகவும் பெருந்தலைவர் காமராஜருக்கு என் தந்தை மிக ஈடுபாடு உண்டவர். என் தந்தை மீது அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டவர். பெருந்தலைவர் காமராஜரோடு என் தந்தையோடு ஒரு நாள் போகும் பொழுது அவரும் என் தந்தையாரும் பெருந்தலைவர் காமராஜரோடு அமர்ந்து ஆட்சி போன பிறகு நான் உப்புமாவு சாப்பிட்டது எனக்கு பசுமையான அப்போது எனக்கு ஒரு 10 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவரோடு உட்கார்ந்து உப்புமா சாப்பிட்டேன். அந்த உப்புமாவில் எண்ணெய் இல்லை, உப்பு இல்லை. அப்போது வைரவா இங்கே வா, பையன் குழப்பிக்கிட்டு இருக்கான் பாரு, உப்புமாவை போட்டு சக்கரை கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. ஆகவே அவர் இங்கே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் சோ அவர்கள் கூட துக்ளக்கில் பதிவு பண்ணியிருந்தார். நான் போயிருக்கும்போது என்ன இங்கே எப்போவுமே என்ன சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க மாட்டேன். நான் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன், கொட்டை கொட்டையாக இருக்கும், நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்றதா இருந்தால் சொல்லுங்க கொடுக்குறேன்னார். அப்போது ரேஷன் அரிசியை சாப்பிட்ட ஒரு முதல்வர் என்னங்க ஏன் ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்கன்ற போது அவர் சொன்ன பதிலை பெருந்தலைவர் மரியாதைக்குரிய திரு ஷோ அவர்கள் சொல்கிறார், நான் கண்ணீரோடு வெளியே வந்தேன். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இதைத்தானே என் மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், என் மக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் வரை இந்த உணவை நான் சாப்பிடுவேன். இதைத்தான் காந்தியும் சொன்னார். இங்கே மதுரைக்கு வருகிறார், ஒரு விவசாயினுடைய ஆடையை பார்க்கிறார். என்னுடைய விவசாயி இந்த நாட்டிலே இப்படி இருக்கும்போது எனக்கு எதற்கு கோட்டு சூட்டு என்று அம்பத்தூர் பக்கத்தில் தான் அந்த உடைகளை கழட்டிவிட்டு கோட்டு சூட்டை கழட்டிவிட்டு அரைஜான் உடைக்கு மாறிப்போன வரலாறு இருக்குது. ஆகவே இந்த மனிதர்கள் காந்தி, காமராஜர் போன்றவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பிறப்பார்கள், தோன்றுவார்கள். அதுபோன்ற ஒரு அபூர்வ பிறவிக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை பற்றி குறை சொல்றவர்கள் அதற்கு பிறகு வாபஸ் வாங்கி கொண்ட வரலாறு கூட இருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.